எல்லாருக்கும் வணக்கம். நான் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். பட் மெயின் விஷயம் என்னென்னா, தேங்க்ஸ் உங்களுக்கு தான். பிகாஸ் நான் இங்கே அங்கீகாரம் டீம் சைட்லேருந்து நான் உங்களுக்கு தேங்க் பண்ணுறேன். பிகாஸ் இந்த ரிவ்யூஸ் வந்து இட் மென்ட் அ லாட். ஏன்னா கேஜிஆர் அவர் வந்து அவர் ப்ரொடியூசராக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆரம் படம், அப்புறம் காப்பி ரணசிங்கம். அவர் நினச்சிருந்தா எந்த மாதிரி வேணால் ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்திருக்கலாம். பட் ஆனால் கண்டினியூஸாக ஒரு சமுதாய பொறுப்புள்ள ஒரு ஒரு ப்ரொடியூசராக இருந்தார். அண்ட் ஈவன் ஆக்டராகவும் அந்த மாதிரி சூஸ் பண்ணுறாரு. அண்ட் ஈவன் நெக்ஸ்ட் ஃபில்மும் அவர் அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட். அண்ட் அவர் அவரும் அந்த அந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கான காரணம் வந்து உங்களோட சப்போர்ட்டும், ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி இதை கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படிங்கிறது. அண்ட் அதை ப்ரூவ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இன்னொன்று என்னோடய டைரக்டர் சார்பாக நான் சொல்லிக்கிறேன். பிகாஸ் நாங்கள் ஜேபிமோம். பட் அவர் வந்து ஏன்னா ஒரு ஒரு கதை சொல்லணும் அப்படிங்கும் பொழுது அதுக்குள்ளே அந்த ஒவ்வொரு ஹியூமன் இமோஷன்ஸை வந்து கன்வே பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம அந்த பீப்புளோட அவங்களோட உணர்வுகளுக்குள்ளே நம்ம போனால் தான் அது நம்ம உள்வாங்கிக்க முடியும். அதை வந்து இந்த படத்தில் எல்லா கேரக்டர்ஸ்க்குமே பண்ணியிருப்பார், இன்க்ளூடிங் அந்த லாயர் மேடம். அவங்க முதற்கொண்டு வந்து அவங்க பேசும்போது சம்டைம்ஸ் அவங்க இப்படி தானே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ரைட்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். அண்ட் அதையும் அக்செப்ட் பண்ணதுக்கும் தேங்க்ஸ். இவங்க 2 பேர் சார்பாக நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக யாரோ சொன்னாங்க அந்த மாதிரி ஒரு படத்துக்கு இந்த மாதிரி படங்கள் உங்களை நம்பி எடுக்கப்படுற படங்களுக்கு 2வது வாரங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மறுபடியும் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும். நீங்கள் இன்னும் இன்னும் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நான் நம்புகிறோம். தேங்க்யூ.